Hi friends, welcome back to our channel City Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்பைசியான மஷ்ரூம் சீஸ் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தோசை வந்து ஒண்ணே சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி மஷ்ரூமை துருவி எடுத்துக்கலாம். இந்த தோசை ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். ஒரு pan எடுத்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம மதுரையில் கறி தோசை ஃபேமஸோ அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்தாச்சு. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இது கூடவே 2 நல்லா சாப் பண்ணி வச்ச க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தோசை கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவுக்கு தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. இது அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதால் சில்லி பவுடர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவிய மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். காளான் மஷ்ரூம் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வேக அந்த காளானில் இருக்கிற வாட்டர் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வெளியில் வரும். தண்ணிலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகள் மேலே தூவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக சுக்கா மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல் நல்லா சூடானதும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஊற்றி தோசையை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே ஆயில் நல்லா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை ஒரு லேயராக அந்த தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீஸும் இந்த மஷ்ரூமும் சேர்ந்து இந்த தோசையை நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையோடு நமக்கு கிடைக்கும். ஒரு லேயரில் நம்ம சீஸ் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சுவையான காளான் சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலான சிட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக லைக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.